இது என்ன மாயம் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவங்க தான் நம்ம கீர்த்தி சுரேஷ். அந்த படம் அவங்களுக்கு பெரிய பேர் வாங்கி கொடுக்காட்டாலும் ரஜினி முருகன் திரைப்படத்தின் மூலமா தமிழ் மக்களோட மனசுல ஒரு நல்ல இடத்த பிடிச்சாங்க கீர்த்தி சுரேஷ். அதுக்கு பிறகு அவங்க நடிச்ச ரெமோ படமும் ஒரு ஹிட் படமா அமைஞ்சது. இருந்தாலும் தொடரி, பைரவா, பாம்பு சட்டை இப்படி தொடர்ந்து தோல்வி படங்களாவே அமைஞ்சதால அவங்க கோலிவுட்ட காலி செஞ்சுட்டு டோலிவுட்ங்கிற தெலுங்கு திரையுலகத்துல அதிக கவனம் செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. தெலுங்குல இவங்க நடிச்ச நேனு சைலஜா திரைப்படம் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. அதுக்கு பிறகு அவங்க நடிச்ச நேனு லோக்கல் படமும் நல்லாவே ஓடுச்சு. இருந்தாலும் இப்ப தெலுங்குல முக்கியமா ரகுல் பிரீத் சிங், காஜல், சமந்தான்னு நடிப்போடு கவர்ச்சியும் சேர்த்து கொடுக்கிற நடிகைகள் பல பேர் இருக்காங்கங்கிறதால இவங்க கைவசம் இப்ப தமிழ்ல ஒரு படமும் தெலுங்குல ஒரு படமும் மட்டும்தான் இருக்கு. தன்னோட தெலுங்கு மார்க்கெட்டை தக்க வைக்கிறதுக்காக இனி மடை திறந்த வெள்ளமா கவர்ச்சி காட்ட போறதா முடிவெடுத்திருக்காங்களாம். இந்த விருந்து தெலுங்கு ரசிகர்களுக்கு மட்டும்தாங்க. தமிழ்ல வழக்கம் போலவே அடக்கமான பொண்ணாவே வருவாங்களாம். Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.